என்னது சுகர் சாப்பிடுறது பாய்சன் இல்லையா? அப்புறம் ஏன்டா என்ன இவ்வளவு நாள் சுகர் கட் டயட் ஃபாலோ பண்ண வச்சீங்க? எல்லாரும் சுகர் தியரியை பத்தி பேசுறாங்க, சுகர்னாலதான் எல்லா ஹெல்த் ப்ராப்ளமும் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் உண்மையா இல்ல ஒரு ஸ்பெகுலேஷனா அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தேகங்க. என்னோட தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு நாளைக்கு 4-5 காஃபி குடிக்கிறாங்க, ஒயிட் சுகர் ஆட் பண்ணி அள்ளி சாப்பிட்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஹெல்த்தியா தான் இருக்காங்க, ஸ்கின் டர்ன் ஆகல, ரிங்கிள்ஸ் வரல, நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஜென்ரேஷன்ல மட்டும் ஏன் சுகர் கட் டயட், சுகர் ஃப்ரீ டயட்னு என்னெல்லாமோ சொல்றாங்க அப்படின்னு ஒரே ஆர்வம். என்னதான் நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பத்தி பேசியிருந்தாலும், டாக்டர்ஸ் அதை பத்தி பேசியிருந்தாலும், எனக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நானே R&Dல இறங்கிட்டேன். அதுல எனக்கு கிடைச்ச தகவலை தான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்றேன். நம்ம அதிகமா சுகர் எடுத்துக்கிறப்ப நம்ம பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் லெவல் டக்குன்னு ஸ்பைக் ஆகும். அந்த மாதிரி டைம்ல நம்ம பாடியில இருக்கிற பாங்க்ரியாஸ் என்ற ஆர்கன் இன்சுலின் கண்டினியூஸா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம சுகர் அதிகமா எடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம பாடியில இருக்கிற செல்ஸ் எல்லாமே அந்த இன்சுலின்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்றதே ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதுதான் டயபெட்டிஸ்க்கு முதல் படி. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரூட்ஸ்ல இருக்க சுகரும் நம்ம யூஸ் பண்ற ஒயிட் சுகரும் நம்ம பாடிக்கு குளுக்கோஸ் தான். ஆனா ஃப்ரூட்ல இருக்கிற சுகர் ஃபைபரோட சேர்ந்து நமக்கு கிடைக்கிறனால நம்ம பிளட் செல்ஸ் ஸ்லோவா தான் அதை அப்சர்வ் பண்ணும். பட் நம்ம யூஸ் பண்ற ஒயிட் சுகர் டைரக்டா போய் நம்ம பிளட் செல்ஸ்ல மிங்கிள் ஆகிறனால தான் அந்த சடன் ஸ்பைக் உருவாகுது. ஸோ அந்த சடன் ஸ்பைக்னால நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷன்ஸ், வெயிட் கெயின் அண்ட் ஆல்சோ சம் அதர் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி, சுகரை நம்ம கம்ப்ளீட்டா பாய்சன் சொல்லிட முடியாது. எப்பவாவது நம்ம சுகர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாடிக்கு அந்த சுகரை ஹேண்டில் பண்ண தெரியும். பட் நம்ம புரோட்டீன், விட்டமின்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கணுமோ அதே ஈக்குவலான அளவு சுகர் எடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம பாடினால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த தியரிலாம் நான் படிச்சதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எவ்வளவு சுகர் எடுத்தாலும் ஹெல்த்தியா இருந்ததுக்கான ரீசன், சுகர் என்ற கேலரியை பர்ன் பண்ற அளவுக்கு அவங்க ஈக்குவலான பாடி ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டாங்க. பட் நம்ம எல்லா ஃபுட்லயுமே ப்ராசஸ்டு சுகர் ஆட் பண்ணி இருக்கிறோம்னு தெரிஞ்சும் அதை சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இப்போ எப்படி என்னோட பத்துட்டு என் ரீல பார்த்துட்டு இருக்கிறோம்ல, அதனாலதான் நம்ம பாடி அந்த சுகரை ஹேண்டில் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுது. மற்றபடி எப்பவாவது நம்ம சுகர் எடுத்துக்கிற இட்ஸ் நாட் அ பாய்சன். அட் த சேம் டைம் நம்ம சுகர் எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈட் பண்ணி அதை பர்ன் பண்ணிட்டாலும் இட்ஸ் நாட் அ பாய்சன். ஸோ என்னோட R&D பொறுத்தளவுக்கு இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட கருத்து என்னவா இருக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.